ராவணன் வில்லன் இல்ல, ஒரு வீழ்ந்த வீரன். ராவணன் என்றால் எல்லாருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது சீதையை கடத்திய அரக்கன். ஆனா அதுக்கப்புறம் அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு சிவபக்தன். இராவணன் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடினவன். அவனுடைய பக்தி காரணமாதான் சிவபெருமான் அவனுக்கு அதிசய வரங்கள் கொடுத்தார். அவன் ஒரு மிக பெரிய பண்டிதன். 4 வேதம் 6 சாஸ்திரம் எல்லாம் கற்றவன். அவன் ஒரு இசை வித்தகர். சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் அவன் நரம்புகளவே வீணை கம்பியாக்கி பாடினான் என்று புராணம் சொல்கிறது. இலங்கை அது சும்மா ஒரு நாடில்ல, பொன்னால் ஆன நகரம், உலகிலேயே செழிப்பான ராஜ்யம். அந்த அளவுக்கு ஆட்சி திறமை இருந்தவன் ராவணன். வீரமும் கம்பீரமும். ராவணன் யாருக்கும் தலைவணங்க மாட்டான். அவன் போராடினான், அவன் தோற்றான். ஆனா அடிமையா வாழவில்லை. ராமனை எதிர்த்து நின்ற ஒரே மன்னன் அவன்தான்.